Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்னட் ஃபேமிலி சேனல்ல இருந்து ஒரு புது வீடியோ வந்திருக்கு. அதான் தூக்கிட்டு வந்திருக்கேன். டோட்டல் இடியட்ஸ், அதாவது முரட்டு முட்டாள்கள் சம்பவங்கள். ஸோ இன்னைக்கு அனிமல்ஸ் கியாமியா கிடையாது, மனுஷங்க கியாமியா தான். என்ன ஏதுங்கிறத உள்ள போய் பார்த்துடலாம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோ வரனால டக்குன்னு பார்த்துட்டு நான் கூட அது குழந்தை அழுகுற மாதிரியே கத்துது பாரு அந்த கதைன்னு யோசிக்கிறேன். வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மண்ட கோளாறான வேலை பார்த்து கண்டவானு கண்டல் தரமான வேலையால உண்ட வாங்கின முரட்டு முட்டாள்களோட சிறப்பு சம்பவங்களை தான் ஆக சேர்ந்த ஆகாவளிகளா தேர்ந்தெடுத்து அதுல ஏகப்பட்ட ஏலியன்ற மூலிகளோட வேலை பார்த்த நட்டு கலண்ட புத்திசாலிகளையும் அறிவிலியான அதிமேதாவிகளையும் அள்ளி போட்டு வந்திருக்கோம். அதை போட்டு கட்டுறது முக்கியங்கிறதுனால ஏறிட்டா ஏறி எடுத்தவருக்கு ஏகப்பட்ட சிக்கலு. எலடி என்ன விட்டுற? கண்ணை வச்சுட்டோ எலடி தாமல விட்டுறேன். எந்த பூதி பாத்துல இப்ப அதெல்லாம் அர்னால்டுக்கே தெரியாத ஒர்க் அவுட். மண்டகாசனா, பித்து சூளா, உக்கராசனாவை இப்படி இப்படி தினமும் காலை 10 நிமிஷம் பண்ணால் பலன் கிடைக்குமா குரு? 10 நிமிஷம் வேஸ்ட் ஆகும். எல்லாராலையும் அதை பண்ண முடியாதுல்ல. தப்பிச்சு போறதுக்கெல்லாம் தனி தகுதி வேணும்டா. டேய் சொல்லி குறா. இடுப்ப வளைச்சு கொண்டளத்தை நெளிச்சு வாழ இழுக்கணும். வரடா. டேய் ப்ளீஸ் ஐயோ போறானே. டேய் எப்படி தப்பிக்கிறேன்னு சொல்லி குறா. கத்துக்கிற ஆர்வம். அவருக்கு பணத்திமிரு. டக்கர் பாய்ஸ், நடந்தே எல்லா இடத்துக்கும் போறீங்களே, அசிங்கமா இல்ல? கார்லயே போறடா நானு. பெட்ரோல் விலை ஓவர் மாப்ள. பெட்ரோல் என்ன? ஒரு மொத்தவங்களை நக்கல் பண்றாராம். என்னடா அப்படி நடந்து போறீங்க, என்ன மாதிரி கார்ல போக. அப்போ அவர் சொல்றாரா, அது பெட்ரோல் விலை ரொம்ப ஜாஸ்தின்னு. இவரு பெட்ரோல்னா என்ன ஏங்க இப்படி உட்காந்து நடக்கிறதுக்கு அவங்கள மாதிரி நின்று நடந்து போனா சீக்கிரம் போறாங்கல்ல. வெயில் படாது. மழை வெயில இருந்து தப்பலாம். பாட்டி ஆண்டிக்கு புரியல. பின்னாடி இதுவும் அதுவும் உனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஒண்ணும் இல்ல, அவரு ஆத்தர் மார்கன்னு, இவரு ஜான் மானஸ்தன்னு. வண்டி விடுறியா? வண்டிய விடவா? வண்டிய தூக்கி கடமையில விடவா? அவர் இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சிருக்காருல. எங்களுக்கு தெரியாதா சைக்கிளை எப்படி மாட்டணும்னு? யாராட்டையாவது கேட்கணும் எப்படி ஓட்டணும்னு. அண்ணன் புள்ளையை ஏமாத்தி மூவா விட்டுனாரு. மேல் மாடியில ஓபன் பண்ணுங்க, முழிக்க முழிக்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டீங்களா? ஈஸியா வேலையை முடிப்பட்ட அவங்க அப்பா. இதெல்லாம் மனுஷன் நீங்களானா? அடுத்த வாரம் பால்கனில ஓபன் பண்ணுங்க. உலகம் தெரியாத மனுஷனா இருக்கார். அது அரசாங்க முயற்சி. கூட்ட உடனே வருமா? ஆமாப்பா. இங்க எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் ப்ளீஸ். ஆம்புலன்ஸ்க்கு எமர்ஜென்சி. இன்னொரு ஆம்புலன்ஸ் ப்ளீஸ். ஆழ்கடலே அவரை கண்டு நடுங்கும். ஆளே அவன் ஒரு மார்க்கமா இருக்காளே. என்னடா சொல்ற? அவர் நடுங்குவாரு. குழந்தைக்கு கருணை இருக்கும்ல. அப்பா இந்த மீனை காப்பாத்தணும்ப்பா. குழந்தையும் கடவுளும் ஒண்ணியா? கடவுளே இல்லையா? நல்ல வேளை தண்ணீர விழுந்தா செத்து இருக்கும். மகளே பாத்தடி பிங்கு உழுகணும். அதுவுமா? அவர் பயிற்சி கொடுத்தாரு. நவுளுண்டு தகர டப்பா பாரு, போய் எடுத்துட்டு வந்து சேரு. அப்படியே உண்டாடா மெண்டல் பையா. ஓடிட்டாரு. வந்துருவான்ல. சுதந்திரம் கண்டிப்பா வந்துருவான். நொரை இல்லாம குடிங்க. அடடே, நொரை இல்லாம கோலை ஊத்தி நிறைய சேவை பண்றீங்க போலயே. உங்களை மாதிரி ஆளுகள்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த சமூகம். நாங்க அன்பளிப்பெல்லாம் எதிர்பார்க்கல. அன்பளிப்பா? அடியனுக்கு ஒரு தானம் தருவாங்கன்னா டம்ளரோட தெரியுது. அட புசினரி நொரை வராம நரம்ப கண்ணை கட்டி இருந்தாலும் இலக்க மறக்க மாட்டார் அவரு. கோல்டு மெடலை போட்டு விடுறா ஒலிம்பிக்க. எங்க ஏத்துக்கிறது? பின்னாடி ஆல்ரெடி கோடு பெருசா இருக்கு, தேய்ச்சிக்கிட்டு போயிருச்சுல. எனக்கு வலிக்குதுங்க.
முடிஞ்சா நுழைஞ்சுக்க எக்ஸ்பிரஸ் வந்து விட்டது. முடிஞ்சா நுழைஞ்சுக்க. கரெக்டா அடுத்த வண்டிக்கு போயிடுவான். அடுத்த வண்டி முழுசா நினைச்சுக்க எக்ஸ்பிரஸ் ஒரு நிமிடத்தில் வந்தடையும். அங்க தாயும் செய்யும் துயில் கொள்ள அம்மையார் மூஞ்சில பூசிக்கொள்ள அகிலம் உள்ளவரை எங்க அம்மா புகழே நலச்சிருக்கு. மிஸ்டர் கத்துக்குட்டி கடை போர்ட்ல இருந்தே கத்துக்க ஆரம்பிக்கணும். ஓகே ஓகே சார். கமான் நான் போய் கடன் சொல்லி டீ குடிச்சிட்டு வந்தேன். பயங்கரமான போர்டா இருக்கே. காரோட பவர்ஃபுல்லான இன்ஜினை பத்தி போர்ட்ல எழுதி பிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இன்ஜினையே போர்ட்ல பிக்ஸ் பண்ணிருக்கோம் சார். என்ன சொல்றீங்க? ஐயா நைஸ் ஒன். தேங்க் யூ சார். அவர் திருத்திக்கிட்டு இருக்க 34 மார்க்கா இந்த வண்டி பெயிலு. ஏ பங்காளி ஊத்திக்கிட்டு கடிச்சுக்கலாம், கடிச்சுக்கினே ஊத்திக்கலாம். தக்காளி காத்தடிக்குது காத்தடிக்குது கை தவறி கொண்டே இருக்குது. தரத்தவே முடியாது. அவருக்கு சுருக்குன்னு வந்துரும். பாரு பாரு வாழ்ந்துகிட்ட மெச்சூரிட்டியாக அந்த மண்டை பையன். அடிங்க வெடுக்கு 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 ஒழுங்கு மரியாதையா மன்னிப்பு கேட்கலாம். அவர் மவனுக்காக வேணாரு. என் பையன் எப்படியாவது உருப்பிட்டு முன்னேறி மேல போயிடணும் ஆண்டவா. அதெல்லாம் முன்னேறிடலாம். முக்கு கடையில மொட்லி வாங்கணும், ஒரு 10 ரூபா கொடுப்பான். உருப்படாம தெரியும் உட்காருவானா பறந்தாமா பறந்தாதானே. அங்க எல்லாரும் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணாங்க. எவ்வளவு சார்? 250 சார். எடுத்துக்கிறேன். தக்காளி இன்னைக்கு உன் மண்டல மைதா மாவு பிணையல. வேற என்ன இருக்கு? கொட்டை நீக்கி குதிரை வாலி கஷாயம் இருக்கு. தொண்டையில படாமல் ஒடுக்குன்னு குடிக்கிறீங்க. எனக்கு காய் எடுக்கப்பட்ட கட்லா மீனோட செவில்ல செஞ்ச சூப்பு வேணும். செஞ்சிருவோம் சார். வெள்ளி கட்டலனா செஞ்சே போடுவோம் சார். படிச்ச பொண்ணு இல்ல, பயன் ஒண்ணும் இல்ல. சகதி இருந்தாலும் சாதனை பண்ணுவோம். சகதி அவருக்கு மனம் நெகிழ்ந்து போச்சு. இல்லாதவங்களுக்கு கண்மூடித்தனமா உதவுறீங்களே, உங்க அன்பு அல்டிமேட். பரவாயில்லைங்க. அதுவும் சூடா சமைச்சு சர்வ் பண்றீங்க பாருங்க, தட் இஸ் டாப் நாச். பரவாயில்லைங்க. உங்க அன்புக்கு கைமாறு என்ன? அட காலையெல்லாம் உங்களுக்கு வேணாம் சார். கொடுங்க. அவனை தடுக்கிறதுக்கு இது போதுமா? எஸ் பாஸ். மண்டரோடைய அளவுக்கு கேப் இருக்கு. உருண்டை மண்டையம் பாஸ், இது சதுர மண்டையனு காணுது. வெரி குட். சதுர மண்டையன பாஸ். விளங்கும் விளங்கல பாஸ். அவருக்கு சட்ட ரீதியா பிரச்சனை. ஹலோ ஆளு சொல்றா பாலு. ஆளு ஒரு சட்ட சிக்கலா போச்சு. ஏன்றா ஜெட்டியா போட்டுட்டு சாவிய வீட்டுல விட்டேன். அதுக்கு யாருக்கு பிடிச்சவனே? இப்ப முட்டின்னு வருது, முடியல. அது நாளைக்கு போடாத. பசங்கோ கதவை தட்டுறாங்கோ, சீக்கிரமா. ஜட்டியை போட்டு பூட்டு போட்டு சாவியை வச்சுட்டு வந்துட்டேன். பசங்க கதவை தட்டுறாங்க, சீக்கிரமா. தருவேன், ஆனா சொரிஞ்சுக்கிட்டே கேட்கணும். கை வைக்கிறானா கன்ஃபார்ம் காதல். இப்ப மேக்ஸ் சொல்லித்தரேன், அப்புறமா கெமிஸ்ட்ரி. கையை எடுத்ததுக்கு அப்புறமும் அந்த நினைவுகள். அப்ப என் சொல்றல என்ன இருக்கு? வாத்தியாரின் அன்பு இருக்கு. ஐயோ பல்ல விளக்காத பொண்ணுங்க. பாவம் தலப்பாவும் பச்சையா போச்சு. சிங்கையா சிங்காயிட்டாரு. இந்த பிரச்சனையை குறித்து Green screen. உத்தியை கத்தியாக மாத்தி நெத்தி குத்திர போதுங்க. ஏங்க கிரீன் ஸ்கிரீனுக்கு முன்னாடி வரும்போது நம்ம கிரீனை எதுவும் போடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டீங்களா? இங்க பாருங்களேன், இந்த ஹாரி பாட்டர் படத்துல வர்றவங்க மாதிரி இருக்கு. அவங்க பல தாளத்தோட வந்தாங்க. திருவிழாக்கு பெரிய டொனேஷன் வாங்கிட வேண்டியதுதான். என்னங்க மாமு? போயா பெரிய கேட்டா இருக்கு, குடுப்பாப்ல. அந்த பக்கம் ஒரே தாளம் தான் கேட்டுச்சு. ஓடுங்க ஓடுங்க. ஐயா கம்பீர போகுது கமான். அவரு செஞ்ச பாவம் அவரையே சுட்டுச்சு. அன்னைக்கு ஸ்கூல்ல விளையாட்டு நாள். இன்னைக்கு டென்னிஸ் ஒரே பண்ணுதான்டா. ஆமாண்டா. டேய் அவன பாருடா, கஷ்டப்பட்டு வாங்கிட்டேன்டா பேட்டை. அடே கூப்பிட்டேன். கொசுவும் டென்னிஸ் விளையாடுமா என்ன? கிளம்பரு கிளம்பி இருக்காரு. அதாகப்பட்டது ஊர் ஜனங்கள, ஊருக்குள்ள ஒரு சிறுத்தை வல்லம் வருது. வருது பின்னாடி கொசுப்புக்காரரு. அங்க புடிச்சிட்டாங்க. சட்டவிரோதமா மீன் திருடினதுக்காக. சார் நான் ஒண்ணும் பண்ணல, என் மேல எந்த தப்பு இல்ல, நம்புங்க சார். ஆமா சார், மீசால மீன் முள்ள மாட்டி இருந்தது. உள்ள போறது உறுதிதான் போலயே. ஜாமீன் கூட கிடைக்காது. இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோ என்ன பிடிச்சதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. எப்படிதான் முந்தா நேத்து என்ன ஏமாத்திட்டு போன எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மேல இடி விழுந்துருச்சு. கவலைப்படாதீங்க, இப்ப அவ கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிட்டா. இடி விழுந்தா கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா? வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you again.
இவனை நம்புவாங்க. இந்த ஓவரா டான்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணதுனால கடைசி காமெடியை ரசிக்க மறந்துட்டேன் பாருங்க. இந்த இடத்துல கை ரொம்ப வலிக்குதா, இப்படி செய்ய செய்ய எதமா இருந்துச்சு, அவர் நல்லா வலிக்கு நல்லா இருக்கே அப்படின்ட்டு செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு அப்போ ஒரு சைடுல அப்படியே படுத்துருக்கு. அமுக்காது அப்புறம் கொஞ்சம் ஹேண்ட் இன்ஜூரி. எனிவேஸ் வீடியோ அதாவது ஒரு 10 நிமிஷம் அந்த வலியை மறக்கிற அளவுக்கு சிரிப்பாக தான் இருந்தது. நீங்கள் யோசிக்கலாம் அதெல்லாம் இருக்கட்டும், வீடியோவில் கலகலன்னே இல்லையே அப்படின்னா கை கொஞ்சம் இன்ஜுரி ஆகி வலிக்குது. இருந்தாலும் திங்கட்கிழமையான மெக்டட் ஃபேமிலி எடுத்துகிட்டு வரணுமே, இல்லாட்டி நீங்கள் கேள்வி கேட்பீங்கல்ல, அதனால் வந்திருக்கேன். நல்லா இருந்தது வீடியோ, நல்லா இருந்தது. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.